2026ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை தைப்பொங்கல். தை 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இதற்காக தமிழக அரசு பொங்கல் தொகுப்பும் 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்புடன் ரொக்கமாக ரூ. 3000 கடந்த 8ஆம் தேதி முதல் வழங்கி வருகிறது. 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ரேஷன் கடைகளில் அவரவருக்கு குறிப்பிட்ட தேதிகளில் பொங்கல் தொகுப்பையும் பரிசு தொகையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த நாட்களில் வாங்க இயலாதவர்கள், வெளியூரில் இருப்பவர்களுக்கு 14ஆம் தேதி பொது நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட தேதிகளில் வாங்க தவறியவர்கள் அனைவரும் 14ஆம் தேதி புதன்கிழமை இந்த தொகுப்பையும் பரிசு பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்த நிலையில், பொங்கலுக்கு தமிழக அரசு எத்தனை நாள் விடுமுறை அளிக்கும் என கேள்வி பொதுமக்களிடம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் புதன்கிழமை, 16ஆம் தேதி உழவர் திருநாள் வியாழக்கிழமை, 17ஆம் தேதி அரசு வெள்ளிக்கிழமை அரசு பணி நாள், 18ஆம் தேதி அரசு விடுமுறை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை. இப்படி இருக்கும் சூழலில் அரசு ஊழியர்கள் சங்கமும் அனைத்து நிறுவனங்களும் தமிழக அரசிடம் பொங்கல் விடுமுறை அளிக்குமாறும் வெள்ளிக்கிழமை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தன. இதையடுத்து தமிழக முதல்வர் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2025ஆம் வருடத்தில் கூடுதல் விடுமுறையாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு பொங்கல் விடுமுறை பொதுமக்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, பள்ளி கல்லூரிகளுக்கு 6 தினங்கள் கிடைத்தது. இப்படி 18ஆம் தேதி கூடுதல் விடுமுறையை ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாட்களாக அரசு அறிவித்தது. இந்த சூழலில் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை 15ஆம் தேதி வியாழக்கிழமை, 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவள்ளுவர் தினம், 17ஆம் தேதி உழவர் திருநாள் சனிக்கிழமை, 18ஆம் தேதி தை அமாவாசை. பொதுமக்கள் இந்த முறையும் கூடுதல் விடுமுறையாக 14ஆம் தேதி போகி பண்டிகை அன்று அரசு விடுமுறை, கூடுதல் விடுமுறை அறிவிக்குமா, அல்லது தொடர்ந்து இந்த 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள விடுமுறை நாட்கள் மட்டும் அறிவிக்கப்படுமா என பொதுமக்களும் அரசு ஊழியர்கள், கல்லூரி, பள்ளி மாணவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் வெளியூர் செல்பவர்கள் 14ஆம் தேதி போகி அன்று புதன்கிழமை விடுமுறை அளித்தால் கூட்ட நெருக்கடியின்றி செல்ல வாய்ப்பு இருக்கும். இது அரசு மற்றும் பொது நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு இது நல்ல சாதகமான வாய்ப்பாக இருக்கும் என எண்ண தோன்றி கோரிக்கைகளும் விடப்படுகின்றன. அரசு இதை கவனத்தில் கொள்ளுமா, பொதுமக்களின் நெருக்கடியை போக்குமா என்பதை தமிழக முதல்வர் தான் அறிவிக்க வேண்டும். இப்படி கூடுதல் விடுமுறை வேறு ஏதாவது ஒரு சனிக்கிழமைகளில் கூடுதல் வேலை நாட்களாக அறிவிக்கப்படுவது பொது விதி. எனவே தமிழக அரசு இதில் கவனத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டு 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகைக்கு முந்திய 14ஆம் தேதி போகி பண்டிகை புதன்கிழமை விடுமுறை அளித்தால் பொது விநியோகம் ரேஷன் அட்டைகளில் வாங்க இயலாதவர்கள் அவரவர் ஊருக்கு சென்று அரசு தொகுப்பையும் மற்றும் ரொக்க பணத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்ற ஒரு கருத்து பொதுமக்களிடம் இருந்து வருகிறது. அரசு கவனத்தில் கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.